நண்பர்களே, Vignesh from Coimbatore. Sixth Sense, Astro Science YouTube channel வழியாக சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ திஸ் இஸ் மை 50th வீடியோ. நான் 14 வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நல்ல வரவேற்பு, மக்களுக்கிடையில் ஒரு சிறந்த ஒரு பாராட்டுகள் கூட வந்துச்சு, வியூஸும் ஜாஸ்தியாக இருந்திருக்குது. ஸோ இந்த மிக சிறந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் நேரில் உங்களுடைய ஆதரவு, உங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறனால தான். ஸோ தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கின்ற ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நேருக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வீடியோட தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது கொஞ்சம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே இப்போவே நம்ம போயிடலாம். டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஹீலர் பாஸ்கர், சாட்டை முருகன், அப்புறம் வந்து யூடியூப் ரூட்டோ, 3 பேருமே வந்து மிக அற்புதமான ஒரு தனித்தன்மை மிக்க படைப்பாற்றல் இருக்கக்கூடிய ஒரு எழுச்சி மிக்க பேச்சாற்றலுடைய நபர்கள். தன்னுடைய கருத்துக்களை வந்து மக்களிடையே சமுதாயத்துக்கு மிக சிறந்த வழியில் அவங்களுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை வாய்ந்த பாணியில் வந்து சொல்லி தங்கள் கருத்துக்களை பரிமாறி நிறைய மாற்றத்தையும் நிறைய ஒரு முன்னேற்றத்தையும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஸோ அப்படிப்பட்டவங்கள்கிட்ட சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணி போகிறோம். அவர்களை பற்றின சில விஷயங்களை தான் வந்து இங்கே நட்பின் அடிப்படையில் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். யாரையுமே எந்த தனி மனிதனுடைய இனம், மொழி, ஜாதி, மதம் எதையுமே இந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிற வீடியோவோட சப்ஜெக்டே வந்து தனி மனிதனுடைய இனம், மொழி, ஜாதி, மதம் எதையுமே வந்து அடிப்படையாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இங்கே நம்ம பேச மாட்டோம். அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பகிர மாட்டோம். இது முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த, தனி மனிதனுடைய அறிவு சார்ந்த முன்னேற்றத்திற்கும் அது சார்ந்த தெளிவும் அது சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நட்பின் அடிப்படையில் சில விஷயங்களை தான் ஷேர் பண்ண போகிறோம். அப்போ மனிதனாக பிறந்தால் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். குறைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, தவறை செய்யாத மனிதர்கள் யாரும் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே குறைகள் வந்து நம்முடைய தவறுகளும் குறைகளும் வந்து அடுத்த பிற மனிதர்களுடைய வாழ்க்கையோ மனதையோ வந்து பாதிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் ஓகே. பட் அதை பாதிக்கிற மாதிரி நம்முடைய குறைகளும் தவறுகளும் பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து மாற்றிக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது தான் நம்ம வந்து இதை நான் மாற்றிக்கணும் ஒன்று. ஸோ அப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நட்பின் அடிப்படையில் இவர்கள் மேலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நட்பு அப்படிங்கிறது சந்தோஷங்களுமே பகிர்ந்துக்கிறது அல்ல. நெகட்டிவான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவங்களுடைய பிரச்சனையான ஒரு சமயத்தில் கூட அவர் செய்கின்ற தவறுகளை ரொம்ப நட்பில் பாசிட்டிவாக சுட்டி காட்டி திரும்ப வராத மாதிரியான ஒரு அடுத்த ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான நிலையை ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஒரு நட்பின் அடையாளம் தான். ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து, ஏன்னா நம்ம எல்லாமே யூடியூப் அப்படிங்கிற ஒரு பொது பப்ளிக் மீடியா. ஸோ அதில் நம்ம எல்லாமே ஒரே மாதிரியாக நான் ட்ராவல் பண்ணிட்டுக்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம், நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை வந்து நம்ம பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இருக்கிற எல்லா நண்பர்களும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒற்றுமையாக நம்ம எல்லாருமே ஒரே தளத்தில் இயங்கும் போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ யாருமே வந்து எதிரியாவோ ஒரு நெகட்டிவாவோ பார்க்குற மனப்பான்மை நம்ம மாற்றிக்கிட்டாலே அது இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒன்று. ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாட்டை துரைமுருகனை பற்றி சொல்லி ஆகணும். அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. மிக அற்புதமான மிக எழுச்சி மிக்க பேச்சாற்றல் உடையவர். நானே அவருடைய சில வீடியோவில் பார்த்து ரொம்ப அசந்திருக்கிறேன். ரொம்ப மிக அற்புதமான முறையில் வந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி மிக அற்புதமான பேச்சாற்றல், தனித்துவம் வாய்ந்த பேச்சாற்றல் மூலயமா கருத்துக்களை பதிவு பண்ணி யார் குற்றம் செஞ்சாலும் அதை வந்து அடையாளப்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நபர். இப்போ ரீசெண்டாக நிறைய பதிவுகள் நல்லா பண்ணார். இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் அந்த இடத்துல தான் ஒரு 2 விஷயங்கள் தான் அவர் செஞ்ச தவறுகள். அதுதான் நமக்கு ஒரு சங்கடங்களை உருவாக்கிடுச்சு. ஒன்று, ஹீலர் பாஸ்கர் பற்றின அவருடைய பதிவு வந்து அவர் அந்த ஆஸ்துமாவுக்கு வந்து ஃபேன் முன்னாடி வச்சு நல்லா இருந்துன்னு சொன்ன பதிவு வந்து அவர் டக்குன்னு போட்டபோது நாம் பார்த்தப்போ நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அவருடைய அறியாமையில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த பதிவு போட்டாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நேரில் நீங்களும் அப்படி நினைப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த பிஎஸ்பிபி அந்த சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் தன்னோட கருத்தை பதிவை வெளிப்படுத்தி அதை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு பங்கில் வந்து முக்கியமாக இவருக்கு ஒரு சிறந்த பங்கு இருக்குது. ஸோ தவறுகள் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியாமல் செஞ்சு கற்றுக்கிட்டு அதன் அனுபவத்தின் மூலமா தன்னை திருத்திக்கிறது தான் வந்து மனிதனோட இயல்பு. அதனால் இதுவும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் ஒழிய இவருடைய நோக்கம் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து இது இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஸோ எல்லா மைனஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை நம்ம நினச்சிக்குமே, எல்லா குறையில் இருக்கக்கூடிய நிறைகளை பார்த்து நம்ம பழகிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது அவர் செஞ்ச தவறு என்னென்னா, அந்த 10
புலிகள் பற்றின ஒரு ட்விட்டரில் வந்து யாரோ புலிகள் பற்றி எதிர்பார்க்க போட்டதுனால இவர் 10 பேரோட போய் பேசி அது இன்னும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த 2 விஷயங்களை தான் வந்து சாட்டை முருகன் வந்து ஏதோ கொஞ்சம் நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணி, ஐ மீன் தெரியாமல் திங்க் பண்ணி அது இதாகிடுச்சு. பட் பரவாயில்ல. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இது ஒரு அனுபவமாக எடுத்துக்குவார். ஒரு சிறந்த தன்னுடைய சேனலில் மறுபடியும் ரிப்பீட் ஆகி திரும்ப மறுபடியும் தன்னுடைய எழுச்சிமிக்க பேச்சுக்கள் மூலயமா மக்களோட வந்து மறுபடியும் வருவாருங்கிற நம்பிக்கையில் நாம் வந்து இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ எனவே சாட்டை துரைமுருகன் நண்பரை உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஆதரவு இருக்குது, எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகி நம்புகிறோம். சீக்கிரம் வந்து உங்களுடைய பதிவுகளை வந்து மீண்டும் போடுங்க. எங்கள் ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு உண்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் என்னோடய கருத்துக்களை இது மூலயமா உங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அடுத்து வந்து பாஸ்கர் சார், அவர் மிக அற்புதமான ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு வல்லுனர். தன்னுடைய மிக சிறந்த இந்த துறையில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து இவர் கொடுத்த டிப்ஸ் மூலயமா நிறைய பேருக்கு நிறைய நல்ல நடந்திருக்கு. நிறைய நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் நிறைய குணமாக இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். உண்மையிலே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கு எப்பவுமே என்னுடைய தலை சிறந்த ஒரு என்னுடைய மரியாதையும் வணக்கத்தையும் அவர் எப்பவுமே நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இவரும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் ஒரு விஷயத்தில் வந்து இவருக்கு நான் கருத்து வேறுபடுறேன் நண்பர்களே. என்னென்னா, பாஸ்கர் சார், நீங்கள் அந்த உங்களுடைய ஒரு பதிவில் வந்து இந்த ஜோதிடத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அமாவாசையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பௌர்ணமி வரும்போது நிலாவை வந்து பிறக்கும்போது பார்க்காதனால அதை வந்து பயந்துக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது வந்து எனக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து எல்லாம் தெரிஞ்ச எவனும் கிடையாது, எதுவுமே தெரியாதவன் எவனும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு துறையில் வந்து நிபுணத்துவமாக இருக்கிறான் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளையும் ரொம்ப ஆழ்ந்து கற்றுக்கிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு கற்றுக்கிட்டதை எளிமைப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட், இல்லைங்களா? நீங்கள் மெடிக்கல் அந்த மருத்துவத்தில் இருக்கிறீங்க, ரைட், ஓகே. பட் நீங்கள் பல்துறை நிபுணரா அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. பல துறையில் நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறதுல. சரி, அப்படி சப்போஸ் இருந்தால் கூட அப்போது ஒரு நபர் பல்துறை ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் 4-5 துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி தெரியுங்களா? ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா அதை வந்து மக்கள் மத்தியில் பேசும்போது மொட்டையாக பேச மாட்டாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நெகட்டிவ் அந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை, அது ஏன் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன காரணம், ஸோ அதுக்கான விஷயங்கள் ஆதாரம் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலயமா வந்து சொல்லுவாங்க. யதார்த்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக தான் அதை வந்து முன்வைப்பாங்க. இது நீங்கள் சொன்னது வந்து மொட்டையாக இருக்கிற விஷயங்கள். ஸோ இது வந்து ஜோதிடத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்கள கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சிரிச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் துறையில் வந்து பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்றைக்குமே நான் அதுக்கான மரியாதை எப்பவுமே நம்மகிட்ட இருக்குது, அதுக்கான வாழ்த்துக்களும் இருக்குது. பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொட்டையாக பேசிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, சரியா? ஸோ அது ஒன்று தான் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. ஸோ அது இது மூலிமா என்னோட கருத்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். மற்றபடி வேறு எந்த எதுவும் உள்நோக்கமும் நமக்கு கிடையாது. ஸோ நன்றி. உங்களுடைய மிக சிறந்த ஒரு பதிவுக்கு தொடர்ந்து உங்களுடைய சேவை இந்த மக்களுக்கு தேவை. தொடர்ந்து நீங்கள் பதிவு போட்டு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ நன்றி. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம யூடியூப் ரூட்டோ, அவரும் அப்படிதான் மிக அற்புதமான ஒரு மனோபாவம் இருக்கிறார். எப்படின்னா, இவர் இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி இப்போ மாட்டினதுக்கு முன்னாடியே அவர் இந்த விஹீல பாஸ்கரை பற்றியோ ஏதோ ஒரு போட்ட பதிவில் வந்து இவர் ரொம்ப நாசூக்காக ரொம்ப எனக்கு அந்த தன்மை ரொம்ப பிடிச்சிதுங்க. யூடியூப் ரூட்டோ உங்களை வந்து அதை ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு பாசிட்டிவாக மனம் கோணாத மாதிரி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப பக்குவமாக சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, ரியலி கிரேட். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ரைட். ஸோ அது ஓகே. பட் இந்த உங்களுடைய இப்போ ஒரு சின்ன பதிவு வந்து குடுமி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பதிவில் வந்து நீங்கள் ஜோதிடரை பற்றி சில விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அங்கே தான் வந்து எனக்கு கருத்து வேறுபாடு அங்கே நிறையாவே இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடத்தை பற்றி நான் உங்களை குறை சொல்லலை. ஏன்னா நீங்களும் அப்படி தான், மற்றவங்க மாதிரி தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் பேசிட்டீங்க, அவ்வளோதான். நிறைய மக்கள் அந்த மாதிரி அறியாமையில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா துறையிலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா துறையிலுமே ஊழல்வாதிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுலேயுமே இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாலேஜ் தானே. அந்த நாலேஜ் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நாலேஜ் அது வந்து காசுக்காக அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவனுக்கு தெரிஞ்சதையே வச்சு அடித்து ஓட்டுவானு தெரியுங்களா. சில ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் பேரில் இருக்கிற ஃப்ராடுக அவங்களுடைய மூடத்தனமான பேச்சுக்கள் மூலயமா பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வந்து ஜோதிடத்துக்கு மேலே ஒரு நெகட்டிவான இமேஜினேஷனை மனசில் பதிய வச்சிருச்சு. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்த்த சில ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அதனுடைய வெளிப்பாடாக கூட தான் இதை நான் பார்க்குறேன். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு இல்லை.
ரைட். நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு 4-5 கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் இதில் பதில் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். நேருக்கு கிளாரிட்டி வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் அதை கேட்டிருந்தீங்க, ஒரு குழந்தை பிறந்த டைமை வந்து நான் மாற்றி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? 4 மணிக்கு பிறந்த குழந்தை 4 கால் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்படி சொன்னால் நீங்கள் 4 காலுக்கு இல்லை 10 கால கூட சொல்லுங்க, 5 நாள் கழிச்சு கூட மாற்றி சொல்லுங்க. வெரி சிம்பிள் திங். அதில் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பண்ணுறாங்களோ இல்லை, நான் 15 வருஷமாக நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய பிரின்சிபல், நான் எனக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து எங்கள் ஜாதகம் கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ப்ரொஃபஷனலாக அஸ்ட்ராலஜர் கிடையாது. நான் ரிசர்ச் பண்ணி அது மூலமா ஐடென்டிஃபை பண்ணேன். பட் அது சிலர் சொல்ல போய் அது பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அதனால் நிறைய பேருக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு வந்து ஜோதிடம் ஜாதகம் மூலமா சொல்லிட்டு இருக்கிறேன். தட்ஸ் ஆல். சரிங்களா? அப்போது நான் வந்து ஒரு ஜாதகம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாயிண்ட்டை மாற்றிட்டாங்க, நேரம் மாற்றிட்டாங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவேன். பாஸ்ட்டு, ப்ரெசென்ட், அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர் லாஸ்ட்லாம் வருவேன். பாஸ்ட் ப்ரெசென்ட் 10 பாயிண்டில் அவுட் ஆஃப் 5 விஷயங்களை வந்து எனக்கு சரியாக வரல, தப்பாக வருது அப்படின்னா அப்போவே நான் சொல்லுவேன் இந்த ஜாதக டைம் தப்புன்னு. அந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆமான்னு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவ்வளோதான் சப்ஜெக்ட். நீங்கள் 5 நாள் கூட மாற்றி சொல்லுங்கள். 5 பாயிண்ட் என்னோட பிரின்சிபல், நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறேன். நான் இந்த ஆங்கிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் சரியான வழியும் கூட. எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுற மெத்தடாலஜி திஸ் இஸ். ரைட்டுங்களா? 10ல் 5 பாயிண்டில் எங்கே 5க்கு மேலே தவறாயிடுச்சுன்னா, 5 தவறானாலே 3 தவறானாலே டைம் சரியில்லைங்க நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி நடந்திருக்கு. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது சொன்னீங்க, குழந்தை வந்து பிறக்கிறது எந்த டைம் வச்சு நீங்கள் செட் பண்ணுவீங்கன்னு. ரொம்ப சிம்பிள் திங். தலை பிறக்கிறதா, கால் வர்றதா, இல்லை கரு உற்பத்தி ஆகிறதா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் திங். தலை, அந்த குழந்தை தாயோட கருவில் இருக்கிற வரைக்கும் அதுவும் ஒரு செல், வளர்ச்சி அடைந்த செல். ரைட்டா? அதுக்கு ஜாதகம் பார்க்க கணிக்க அந்த டைம் போட முடியாது. ஸோ தன்னுடைய முதல் சுவாசம் கருவிலிருந்து வெளியே வந்து சுவாசிக்கின்ற தலை தான் முதல் வரும். கால் வருவது மற்ற டைமாக கேட்குறீங்களே, கால் கடைசியாக தான் வரும். முதல் தலை தான் வரும். சிசேரியன் பண்ணும்போது தான் அந்த உருவத்தை அப்படியே எடுப்பாங்க. முதல் சிசேரியன் பண்ணாலும் சரி, எடுத்தாலும் சரி, அதை குழந்தை ஃபஸ்ட்டு ப்ரீத் வர அந்த டைம், ஐ மீன் தலை வந்த நேரம். ரைட்டுங்களா? சிசேரியனாக இருந்தால் அதை கிழிச்சு எடுத்த அந்த நேரம், அவ்வளோதான். அந்த டைம் தான் வந்து எழுதுவாங்க. அதை வச்சு தான் நம்ம இது வரைக்கும் 20 வருஷமாக நம்ம பார்த்துருக்குறோம். அதில் எந்த மறுக்கருத்து வந்ததில்லை. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டீங்க, டாக்டர் வந்து சிசேரியன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போய் டீ காஃபி சாப்பிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. இந்த பதிவும் கூட விஜய் டிவியில் அந்த நீயா நான் நடந்த ப்ரோக்ராமில் ஒரு டாக்டர் உணர்ச்சி வசப்பட்டு கேட்பாருங்களா, அவரை நான் தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்கிறார். எனக்கு விஜய் டிவியில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான் தான் அதை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். விஜய் டிவியில் கூப்பிட்டா அடுத்த ப்ரோக்ராம் வந்து நான் கண்டிப்பாக நான் போகணும். அதே டாக்டர் முடிஞ்சால் அவர் கேட்ட கேள்வி அவர் வராட்டியும் பரவாயில்ல, அவரோட கேள்வி நான் கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொன்னால் ரெடியாக இருக்கிறேன். பாப்பா கூடி சீக்கிரம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேள்வியை நீங்களே அடிச்சு ஓட்டிட்டீங்க. என்ன தலைவராக நீங்கள்? அப்போது எந்த ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய துறையை நேசிக்கிறவங்க, நேர்மையாக துறையில் இருக்கிறவங்க, எந்த ஒரு டாக்டர் சிசேரியன் பண்ணி முடிச்ச உடனே கைகால் கழுவிட்டு போய் டீ காஃபி சாப்பிடுவாங்க? சரி, அது சாப்பிட்றதும் தப்பு இல்லை. பட் அந்த டைம் பிறந்த உடனே குழந்தையோட டைம் பார்க்கறதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகா வித்தையோ ஆரி வித்தையோ இல்லை. ஒரு செகண்ட் போது டைம் என்னன்னு பார்க்கறதுக்கு. அதில் பேசுறதுக்காக பேசுறது வேற, யதார்த்தமாக பேசுறதுக்கு வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. யூடியூப் விட்டோம், அதை முதல் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய கேள்வி 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். 4வது கேள்வி கேட்டீங்க, ஜோதிட பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னா அப்போ வாழ்க்கையில் என்ன அவசியம்? அப்போ எல்லாமே நாங்களாம் உட்காண்டா தானாக வந்துருமா? எதுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறோம், எதுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லுவீங்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடிப்படை அறிவிலா ஜோதிட போய் நீங்கள் பார்த்துட்டீங்க, நல்லாவே தெரியுது தலைவரே. அப்போது நீங்கள் இப்போ சொன்னீங்களே பாயிண்ட், அதை அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. ஜோதிடத்தில் நடக்கிறப்போ இருந்தபடிக்கு தான் வாழ்க்கை நடக்குங்க கிடையாது. வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை அடையாளப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஜோதிடம். புரியுதா? நீங்கள் சொன்னதையே மாற்றி போட்டுக்கோங்க. வாழ்க்கையில் ஜோதிடத்தில் பிரகாரம் வாழ்க்கை நடக்காது. வாழ்க்கையில் நடக்கிறது அதுக்கு தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. இதை ஈஸியாக இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் என்னோட செகண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஆச்சுங்களா? ஸோ இது வந்து என்னென்னா முழுக்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான் ஜோதிடத்தில் ஐடென்டிஃபை பண்ணுற சொல்கிற விஷயமே தவிர நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க, அது உங்களோட அறியாமல் தெரியாமல் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். பாயிண்ட் நம்பர் 5. அப்போ அடுத்த 2 கருத்துக்களும் கூட நான் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுறேன். இந்த நாடுகளுக்கு ஜோதிடம், இந்த ஒவ்வொரு நாடுகளும் வச்சிருக்கிறான், மாநிலங்களுக்கு வச்சிருக்கிறான், மாவட்டத்தில் வச்சிருக்கான், விட்டால் நம்ம ஆளுக்கு டவுனுக்கு கூட சொல்லுவான். ஏன்னா அந்த ஊழல்வாதிகள், இந்த துறையில் இருக்கிற ஊழல்வாதிகளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ பேசிக்காக நான் இதில் கான்செப்ட் என்னென்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதனுடைய கர்ம பலனை கணிக்கின்ற ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் கணிதம் சார்ந்த விஷயமே அவளையே, மற்றபடி எந்த விஷயம் கிடையாது.
அப்போ இது மனிதனுடைய கர்மாவை கணிக்கின்ற ஒரு கணிதம். அப்போது இந்த நாட்டுக்கு மாநிலத்துக்கு கணிக்கிறதுல வந்து இதை தான் வந்து என்னுடைய 3வது வீடியோவில் ஜோதிடர்களால் ஏன் காலத்தை கணிக்க முடியவில்லைங்கிற டைட்டில் போட்டிருப்பேன். அப்போது இந்த காலத்தை கணிக்கின்ற ஞானத்துக்கு பேர் கால ஞானம். அது ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் தான் இருக்குமே ஒழிய மனிதர்களுக்கு கிடையாது. இங்கே வந்து சிலர் எவனாவது சொல்லுவாங்க, நான் வந்து காலத்தை கணிச்சிருவேன், எனக்கு வந்து அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எவனாவது ஒருத்தர் சொன்னான்னா 100% அது வந்து 1ஆம் நம்பர் ஃபேக். அது நீங்களும் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அவனைங்களும் நம்பி இன்னும் நம்ம மக்கள் ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றுமே அதை குருட்டுத்தனமான தன்னம்பிக்கை, குருட்டுத்தனமான பக்தி, குருட்டுத்தனமான அன்பு, குருட்டுத்தனமான அறியாமை, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கேஸுக்கெல்லாம் போய் அடிபட்டு பணத்தை இழந்து நடு ரோட்டில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க திருந்துவாங்க. அதனால் அப்படிப்பட்ட மக்களை விட்டுருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 5 கேள்வி சொல்லிட்டேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். அடுத்து முக்கியமான கேள்வி, இந்த முக்கிய கேள்வி இந்த குடும்ப ஜோதிடர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கொரோனா முன்னாடி சொல்லிட்டேன், நான் அந்த விஷயத்தை நானே பார்த்தேன். அதில் உங்களை நான் உண்மையிலே பாராட்டுறேன். அதை விஷயமா நான் ஃபேஸ்புக்கில் வந்து அவர் போட்டிருந்தார். முதல் 2-1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இவர் தான் கொரோனா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாங்க, சுனாமி வந்ததை வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க ஆர்டிக்கல். அதுக்கு நான் பதில் போட்டிருந்தேன். நீங்கள் இந்த பையன் அந்த சொன்ன உண்மையாக இருந்தால் எந்த மீடியாவில் எந்த பத்திரிகையில் ஆர்டிக்கல் போட்டாங்க, அந்த டேட்டையும் அந்த கட்டிங்ஸையும் அந்த ப்ரூஃபையும் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இது வரைக்கும் வந்து போடல. அதுக்கப்புறம் இந்த மீடியாவில் ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி சேனல் வந்து அது உண்மைன்னு அது பொய்யன்னு கண்டுபிடிச்சி அதையும் ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, எனக்கு அதை கரெக்டாக மறந்துட்டேன். ஸோ அது வந்து 100% பொய். அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். ஜோதிடர்களால் காலத்தை கணிக்கின்ற ஞானம் கால ஞானம் ஜோதிடர் கிடையாது, அது ரிஷிகளுக்கும் ஞானிகளுக்கும் மட்டும்தான் இருக்குது. அப்படி காலத்தை கணிக்கிறேன்னு சொல்கிறவன் 100% ஃப்ராடு, பொய்யை அவனை நம்பிக்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய சேனல் இதில் எபோர்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள், கால் பண்ணுங்கள், சந்தேகம் கேளுங்க, தப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரியாமல் நாமளே ஒரு அவுட்லைனில் நம்ம சொல்கிறதெல்லாம் மக்கள் கேட்பாங்க, நமக்கு நாம் நினச்சது தான் உண்மைங்கிற ஒரு அவுட்லைனுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, ரைட்டா? ஸோ மிக அற்புதமான 3 பேரோட பதிவுகள் தொடர்ந்து நல்ல விதமாக நிறைய மக்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிங்க. மிகுந்த அற்புதமான ஒரு மனோபாவத்தில் தொடர்ந்து வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்று மிக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.